ஆங்கில ஆண்டு 2024 நவம்பர் மாதம் 14ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஐப்பசி மாதம் 28ஆம் நாள். இன்று வியாழக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 6:13 இன்றைய சந்திராசிரம தினம் என்று பார்க்கையில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இன்று சந்திராசிரம தினம். இந்த சந்திராசிரம தினத்தில் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போங்க. 14/11/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 14/11/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அனைத்து வேலைகளையுமே எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் உங்கள் மனதில் தோன்றும். கடன் சார்ந்த உதவிகள் எதிர்பார்த்திருந்தீங்கன்னா உதவிகள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள் அதிகமாகும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கனிவான பேச்சுக்கள் உங்களுடைய தரத்தை உயர்த்தும். அலுவலகத்தில் சக ஊழியர்களும் கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பழைய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். கடன் சுமைகள் குறையும். நினைத்த காரியங்கள் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடக்கும். குலதெய்வ பிரார்த்தனை செய்வீர்கள். தெய்வீக சுற்றுலா சென்றுவதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சுபகாரிய பேச்சுவார்த்தைக்கு நல்லபடியாக முடியும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். உலகெங்கும் வாழும் கடக ராசி நேயர்களே, வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். பெற்ற பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியை காண்பீர்கள். அதே போல் வெளி வட்டாரத்தில் இருப்பவர்களுக்கு சமூக சேவை செய்வர்களுக்கு பாராட்டுகள் மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தை புதிய நுணுக்கங்கள் புகுத்தும் லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் திறமைக்கேற்ற வாய்ப்புகள் அமையும். மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். பழைய கடன்களை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் என்று அமையும். உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கனமாக இருப்பதும் திட்டமிட்டு கொள்வதும் மிகவும் நல்லது. தாய் தந்தை வழி ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரியான நேரத்துக்கு சாப்பிட்டு சரியான நேரத்துக்கு தூங்குவது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. சமுதாய பணியில் இருப்பவர்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரி சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். நீங்கள் எங்கேயாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அந்த உதவிகள் இன்று கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் போன கன்னி ராசி நேர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே சமயத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையில்லாத கவலைகள் மனதில் வாட்டக்கூடிய நாளாக இருக்கிறது. சமூக பணிகள் இருப்பவர்கள் கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள்வது அவசியம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் குறைந்தாலும் நட்டங்கள் ஏற்படாது. அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் அனுசரித்து போங்க. கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. அரசு சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். குலதெய்வ பிரார்த்தனையை நீங்கள் நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட நாளாக மனதில் இருந்து வந்த கவலைகள் கண்டிப்பாக குறையும். பயணங்கள் உங்களுக்கு ஒரு மாறுபட்ட அனுபவத்தை இன்று தரும். வாடிக்கையாளருடைய ஆதரவினால் வியாபாரம் நல்ல முறையில் நடக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவுமே கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் புதிதாக அறிமுகமாவாங்க. அவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நட்பு வட்டாரம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவுக்கு குறையும். ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த செயல் என்று கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். வண்டி வாகனம் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். கேட்ட இடத்தில் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய பயணங்கள் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை பெற்றுத்தரும். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலை இன்றைக்கி செய்து முடிப்பீங்க. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்களிலிருந்து வந்த வில்லங்கள் குறையும். அதே போல் சுகம் நிறைந்த ஒரு நல்ல நாள். உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும்.
உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனைத்து வாக்குறுதிகளுமே காப்பாற்றுவீங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உற்றார் உறவினர் வருகை உங்கள் மன மகிழ்ச்சியை தரும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கும். எண்ணிய காரியங்கள் எண்ணியபடி திட்டமிட்டபடி கண்டிப்பாக இன்று நடைபெறும். உலகெங்கும் வாழும் கும்பராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீடு வாங்குதல், சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். பெரியோர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து போயிருங்க. மூத்தவர்களுக்கு மரியாதை தருவது நல்லது. தான் உண்டு தன் வேலை உண்டு இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். எதிலுமே கொஞ்சம் விழிப்புணர்வு இருப்பது மிகவும் நல்லது. தடைப்பட்ட வருமானங்கள் அதிகரிக்கும். ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே அதிகரிக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றி வைப்பீங்க. ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். அதே போல் நீண்ட நாளாக தடைப்பட்டு வந்த வருமானங்கள் வந்து சேரும். கல்வியில் பாதியில் விட்டவர்கள் திருப்பி தொடரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய புதிய வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கங்க. வெளிநாடு வெளியூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும். வேலை தேடி கொண்டவர்களுக்கு வேலை கிடைக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் நல்லது. நேர்களே, நாங்கள் ஒரு முதியோர்கள் நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. அதே போல் சோழி பிரச்சனை ஜோதிடம் மிக சிறந்த முறையில் பார்க்குறோம். தேவைப்படுவோர் தயவுசெய்து தொடர்பு கொள்ளும். இந்த நாள் ஒரு இனிய நாளாக அனைத்து ராசினர்களுக்கும் இருக்கணும்னு பகவான மனதுருக வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், ஜெயகுரு ராயா.